வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனி பயிற்சி நடந்துவிட்டது. உங்கள் ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விட்டார். இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். உங்கள் ராசியை பொறுத்தவரை தன சகாய ஸ்தானாதிபதி சனி பகவான். அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சுப விரயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களானால் அசுப விரயங்களில் இருந்து தப்பிக்க முடியும். இதுவரை வெற்றி படிக்கட்டில் நின்று அனைத்து காரியங்களையும் நடத்தி முடித்து கொண்ட நீங்கள் இந்த காலகட்டங்களில் விரயங்களில் இருந்து தப்பிக்கவும், சோதனையான காலத்திலிருந்து தப்பிக்கவும் உங்களுக்கு நேரம் இருக்கா என்று பார்க்க வேண்டும். அதாவது திசா புத்தி வலுவாக இருக்கிறதா, நல்ல பலன்கள் கிடைக்குமா என்பதை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அந்த ஆதிக்க காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் தடைகளும் தாமதங்களும் வரும். பிள்ளைகளாலும் பிறராலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்குகளை எதிர்கொள்ளும் சூழல் கூட ஒரு சிலருக்கு வரும். இருப்பினும் நீங்கள் தினந்தோறும் சனி கவசத்தை பாடி வரும்போது இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு அதிகமாக விலகும். அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமும் இதுதான். வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். வழக்குகளும் வாய்தாக்களும் மன வருத்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் வரலாம். பகையை வளர்த்து கொள்ளாமல் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மன மாற்றங்களும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் ஏற்படும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமையில் விரதம் இருந்தீர்கள் என்றால் இவற்றை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியிலும் 6, 10 இந்த இடங்களிலும் பதிகிறது. உங்கள் ராசியையே சனி பார்ப்பதால் உடல் நலத்தில் மிக 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 கவனம் தேவை. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உத்தியோகத்தில் குறுக்கீடுகளை கொண்டு வந்து சேர்ப்பார். உழைப்புக்கேற்ற பலன் இருக்காது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் மனம் சஞ்சலப்படும். வீண் பழியை சுமக்க நேரிடும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிலருக்கு சிந்தனைகள் வரும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிரச்சனைகளுக்குரிய அருகில் இருப்பவர்களை நீங்கள் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிரிகளின் கை மேலோங்கக்கூடிய நேரமாக இருப்பதால் சொத்துக்களால் சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வரலாம். அமைதியாக இருப்பதும், நிதானத்தை கைவிடாமல் இருப்பதும், வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும், நேரத்திற்கு சாப்பிடுவதும் நேரத்திற்கு தூங்குவதும் உங்களுக்கு இந்த சுமைகளை குறைக்க ஒரு வழிவகையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் 3 முறை குரு பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு மே மாதம் கடக ராசிக்கு குரு செல்வார். அப்பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு பகவான் செல்கிறார். அது ஒரு இனிமையான காலமாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். 2027ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னி ராசியில் சென்று குரு பகவான் அமர்வார். இதனால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் உங்களுக்கு வரலாம். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை பங்குதாரர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். 2இல் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைவும் ஏற்படும். சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடிக்க முடியும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. சஞ்சலங்கள் அதிகரிக்கும். தடைகள் கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். விரயங்கள் அதிகரித்து உங்கள் மன கவலையை உருவாக்கும். பிறரை நம்பி எதையும் ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுடைய வேலைகளை பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. சுகமான வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் நீங்கள் உழைத்து கடுமையாக
போராடும் பொழுது சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.